காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சியம்மன் கோவிலில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தங்கக்கிளி வாகனத்தில் வீதி உலா வந்த காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழி நெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் பங்குனி தேரோட்ட திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு வகையான வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தெருவடைச்சான் எனப்படும் சப்பர ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே செல்ஃபி மோகத்தில் 200 அடி பள்ளத்தில் விழுந்த இளைஞர் மீட்கப்பட்டார். ஊசிமலை காட்சிமுனை மலைப்பகுதிக்கு செங்கல்பட்டை சேர்ந்த சிவகுருநாதன் என்பவர் சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது அவர் செல்ஃபி எடுக்க முயன்றபோது கால் தவறி 200 அடி பள்ளத்தில் விழுந்தார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிவகுருநாதன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.